Welcome. In this video we are going to discussing about the structure of proteins. So last video la நம்ம வந்து proteins na என்ன protein எதனால உருவானுச்சு அமினோ ஆசிட்ஸால உருவானுச்சு அமினோ ஆசிட்ஸ்னா என்ன அதில் அமீன் கார்பாக்சிலிக் ஆசிட் ரெண்டுமே இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அமினோ ஆசிட்ஸோட கிளாசிஃபிகேஷன் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் இதெல்லாம் நம்ம படித்தோம் ஸோ ப்ரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நம்ம கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக பார்க்க இருக்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், 2 to 3 டைம்ஸ் வீடியோ ரிப்பீட் பண்ணுங்கள். பக்கத்தில் புக்கை ரெஃபரன்ஸ் வச்சு படிச்சிங்கனாக்க இந்த பார்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோ மாலிகுல்ஸுங்கிற லெசன்லேருந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். கீப் வாட்சிங். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், தெரிஞ்ச விஷயந்தான். அதோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை டிபெண்ட்ஸ் பண்ணி ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸு அதுதான் நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரோட்டீனை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறப்ப ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி, ட்ரெஷரி அண்டு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ் இது 4ம் இருக்குது. ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீன்ஸோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைடு செயின். எஸ். ஸோ ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸோடைய காம்பினேஷன் தான் நம்ம ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம், பெப்டைடு பாண்ட் லிங்கேஜ் மூலமாக. இந்த பாலிபெப்டைடு செயின் இஸ் கால்டு த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? இப்போ கிளைசின்னு ஒரு அமினோ ஆசிட்ஸ், எம்இடின்னு ஒரு அமினோ ஆசிட், ஃபினைல் அலனின்னு ஒரு அமினோ ஆசிட், சிஸ், ஏஆர்ஜி, ஏஎஸ்பி எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் தான். இப்போ இடையில இந்த கோடு போட்டிருக்காங்கல்ல, இப்படி ஒரு இடையில கோடு போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் தான் பெப்டைடு லிங்கேஜ். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைசினும் இந்த மெட்டுங்கிறதும் எப்படி ஒன்றா வந்திருக்கும்? இது தனி அமினோ ஆசிட்ஸு, இது ஒரு தனியான அமினோ ஆசிட்ஸு. அப்போ கிளைசினில் சி டெர்மினல், இதில் உள்ள கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் மெட்டில் இருக்கிற என் டெர்மினல், இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல ஒரு கான்டென்சேஷன் ரியாக்ஷன் நடந்து வாட்டர் மாலிகுல் வெளில போய் ஒரு அமைடு லிங்கேஜ், பெப்டைடு லிங்கேஜ், CONH இங்கே வந்திருக்கு, இங்கே ஒரு CONH இருக்குது. இது எல்லாமே பெப்டைடு லிங்கேஜஸ். இதுதான் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆகி எல்லா இடத்துலையும் ஒரு பெப்டைடு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம வந்து ஒரு ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகே சார். செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ அமினோ ஆசிட்ஸ் இந்த பாலிபெப்டைடு செயின் ஃபார்ம் ஹைலி ரெகுலர் ஷேப் த்ரூ த ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் carbonyl oxygen and the neighboring amine hydrogen. The main chain alpha helix and beta strands or sheet are the 2 most common substructures of formed proteins. இப்படி பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. எப்படி? அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆல்ஃபா ஹெலிக்ஸு அண்டு பீட்டா ஸ்ட்ராண்ட். ஸோ இதுதான் ஆல்ஃபா ஹெலிக்ஸோட ஸ்ட்ரக்சர், இது பீட்டா ஸ்ட்ராண்டோட பீட்டா ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனுச்சுன்னா, ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுனாக்க அதனால் நம்ம வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்படி அது ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் த கார்பனைல் ஆக்சிஜன் ஆஃப் ஒன் அமினோ ஆசிட் அண்ட் nth ரெசிடியூ with amino hydrogen of the 5th residue n plus 4th residue. ஓகே. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம போய் பார்த்தோம்னாக்க நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இப்போ இது ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஹைட்ரஜன் பாண்ட் லிங்கேஜஸ் வருது. ஹைட்ரஜன் பாண்ட் லிங்கேஜஸ் எப்படி வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ஹைட்ரஜனும் nth ரெசிடியூ, ஃபார் எக்ஸாம்பிள் இதை nth ரெசிடியூன்னு வச்சிட்டோம்னா இதிலேருந்து 5th ரெசிடியூ n + 4th ரெசிடியூ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அதிலேருந்து 5ஆவதாக இருக்கிற அமினோ குரூப்பில் இருக்கிற ஹைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் லிங்க் உண்டு பண்ணிக்குது, ஒரு ஹைட்ரஜன் லிங்க்கு 5th அப்படி உண்டு பண்ணிச்சுன்னா அது ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ லீனியராக இருக்கிறது 1 5
1 5 லிங்க் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்பைரல் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். The side chain of the residue brought outside of the helix. Each turn of alpha helix contain about 3.6 residues. ஒரு சுத்துக்கும் 3.6 ரெசிடியூஸ் இருக்கும். அண்ட் அபவுட் 5.4 லாங். இதோடைய லென்த்து பார்த்தோம்னாக்கா 5.4 ஆங்ஸ்ட்ராங்கு. அதனுடைய விட்த்து பார்த்தோம்னா அந்த லென்த்தில் 3.6 ரெசிடியூஸ் இருக்குது. Kink in the helical structure and often called a helix breaker due to its rigid cyclic structure. Kink அப்படின்னாக்க அந்த ஒட்டு போடுறது. அமினோ ஆசிட் புரோலின் ப்ரொடியூஸ் ஏ கிங்க். பாலமாட்டம் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்புக்கும் அந்த அமினோ குரூப்புக்கும் அந்த ஹைட்ரஜன் லிங்க்கு அதை தான் கிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில இருக்கிற அந்த இணைப்பு அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப ரிஜிடாக இருக்கும், சைக்கிள் ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கும். ஃபாலோடு பை பீட்டா ஸ்ட்ராண்டு. பெப்டைடு செயின் ரேதர் தென் காயில்டு. இப்படி காயிலாக சுற்றுறது இல்லாமல் நேராக ஒரு ஷீட்டில் ஒரு பேப்பரில் இருக்கிற மாதிரி மடித்து ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்குள்ளேயும் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வரும். ஸோ carbonyl group one such strand and the amino group of the adjacent strand. பக்கத்தில் இப்போ இங்கே கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. கார்பாக்சிலிக் குரூப்புக்கும் இங்கே இருக்கிற அமீன் குரூப்புக்கும் கார்பாக்சிலிக் குரூப்பு அமீன் குரூப்பு. ஸோ அட்ஜசண்டில் இருக்கிற கார்பாக்சிலிக் அண்ட் அமீன் குரூப்புக்கு இடையில் ஹைட்ரஜன் லிங்கேஜஸ் இருக்கிறதுனால இந்த பீட்டா ஸ்ட்ராண்டு அட்ஜசண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால பீட்டா ஸ்ட்ராண்ட் ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு பீட்டா ஸ்ட்ராண்ட் ஆர் பீட்டா ஷீட் ஸ்ட்ரக்சர். ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னாக்க ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ்லாம் ஒரே செயினாக ஃபார்ம் ஆகிருக்கு, தட்ஸ் இட். செகண்டரி ஸ்ட்ரக்சர்னாக்க அப்படி ப்ரைமரியாக ஃபார்ம் ஆனது காயில்டாக ரைட் ஹேண்டட் ஹெலிக்கலாக சுற்றிடுச்சுனாக்கா அதுக்கு பேர் ஆல்ஃபா ஹெலிக்ஸு. அட்ஜசண்ட் பொசிஷனில் ஹைட்ரஜன் பாண்டு வந்து ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனிச்சுனாக்க அதை தான் நம்ம பீட்டா ஷீட்டுன்னு சொல்கிறோம். அது செகண்டரி. ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்னால் இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஃபர்தராக ஃபோல்ட் ஆகுது. திரும்பியும் செகண்டரி ஸ்ட்ரக்சர் இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸும் பீட்டா ஷீட்டும் அகைன் அதுக்குள்ளே ஃபோல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுனாக்க ஒரு 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டு கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஸ்டெபிளைஸ்டு பை இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி சைடு செயின். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்க சைடு செயினுடைய இன்ட்ராக்ஷன் மூலம், அமினோ ஆசிட்ஸோட சைடு செயின் இன்ட்ராக்ஷன் மூலமாக. இந்த இன்ட்ராக்ஷன் என்னென்ன இன்ட்ராக்ஷன்னாக்க டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ்ஸு பிட்வீன் சிஸ்டீன் ரெசிடியூ அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, ஹைட்ரோஃபோபிக் ஃபோர்ஸு, ஹைட்ரஜன் பாண்டு அண்ட் வேண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த வகையான இன்ட்ராக்ஷன் காரணமாக செகண்டரி ஸ்ட்ரக்சர் அகைன் ஃபோல்ட் ஆகி ட்ரெஷரி ஸ்ட்ரக்சராக நமக்கு மாறுது. ஸோ ஃபைனலி quaternary structure. Some proteins are made up of more than one polypeptide chain. ஒரே வகையான பாலிபெப்டைடு செயின் இல்லாமல் ஒரு பாலிபெப்டைடு செயின் இன்னொரு பாலிபெப்டைடு செயின் ஒரு 2-3 பாலிபெப்டைடு செயின் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சின்னா அதை தான் நம்ம வந்து quaternary ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீனுடைய quaternary ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்க ஹீமோக்ளோபின் கண்டெய்ன்ஸ் 4 பாலிபெப்டைடு செயின். 4 வகையான பாலிபெப்டைடு செயின் ஒன்றுக்குள்ளே ஒன்று. இப்போ அது ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னாக்கா ஒரு ரப்பர் பேண்டு. இப்போ ரப்பர் பேண்டில் நீட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் எடுக்கிறோம். அது ஒரு ப்ளூ கலர், க்ரீன் கலர், ஒரு ஒயிட்டு, ஒரு எல்லோ, 4 வகை ரப்பர் பேண்டையும் கையுக்குள்ளே 4த்தையும் ஒன்றா போட்டு அப்படியே சுத்தமாக உருட்டினோம்னாக்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே மிக்ஸ் ஆகும். ஆனால் தனித்தனி ரப்பர் பேண்டும் அதில் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே அந்த குளோபல் ஸ்ட்ரக்சராகவும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு ப்ளூ கலர் இங்கேருந்து அங்கே உள்ளார போய் இப்படி வெளில வந்திருக்கும். அது மேலே க்ரீன் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒயிட்டு அங்கே உள்ளாருந்து வெளில 4 கலரும் இருக்கும். ஆனால் 4ம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிடிச்சிட்டு இருக்கும், பிணைஞ்சிட்டு இருக்கா மாதிரி. ஸோ அதை தான் அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து quaternary ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் தான் ஹீமோக்ளோபின் chains. While DNA polymerase enzyme that make copies of DNA has 10 polypeptide chain. DNA polymeraseங்கிற என்சைமில் பார்த்தீங்கன்னாக்க 10 பாலிபெப்டைடு செயின் ஒன்றா சேர்ந்துருக்கும்.
ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இன்ட்ராக்ஷன் ஸ்டெபிலைஸ் த ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர், ஆல்சோ ஸ்டெபிலைஸ் த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த இன்ட்ராக்ஷன்லாம் ஸ்டெபிலைஸாக இருக்கிறதுனால என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸு நம்ம பார்த்து அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், ஹைட்ரோகோபிக், வேண்டர் வால்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் அந்த சப் யூனிட்ஸுக்குள்ளே நல்ல டைட்டான அந்த இன்ட்ராக்ஷன் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கிறதுனால ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் ஆல்சோ ஸ்டெபிலைஸ் த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், பிரைமரி ஸ்ட்ரக்சர். பிரைமரி ஸ்ட்ரக்சரில் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்லாம் அப்படியே இருக்குது, பெப்டைடு லிங்கேஜ் மூலமாக ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த அமினோ ஆசிடு ஒரு ஸ்பெரிக்கலாக சுற்ற ஆரம்பிச்சிச்சுனாக்க அதை தான் நம்ம வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர், ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ட்ரெஷரி ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கனாக்க அதுவே திருப்பி ஒன்றுக்குள்ளே ஒன்றா அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா சுற்றுது. இது அப்படியே ஒரு இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரக்சரு இது ஒரு அமினோ ஆசிட், இதுதான் இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஆல்ஃபா ஹெலிக்ஸ் மாதிரி அதுவே திருப்பி ஒன்றுக்குள்ளே ஒன்று சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ அதுதான் சொல்கிறோம் இது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இதை பார்த்தீங்கன்னாக்க இந்த எல்லோ கலர் இருக்கிறது ஒரு பாலிபெப்டைடு செயின், சாரி அது ஒரு ஸ்ட்ரக்சரு, இது ஒரு ப்ரோட்டீனு. ப்ளூ கலர் இருக்கிறது ஒரு ப்ரோட்டீனு. அப்போ டிஃப்ரெண்ட் செயின்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, டீநேச்சுரலைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்கும் ஒரு யூனிக் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது இன்ட்ராக்ஷன் மூலமாக வந்திருக்கும். டைசல்ஃபைடு பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, ஹைட்ரோகோபிக் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். சப்போஸ் அந்த ப்ரோட்டீனை இருக்கும்போது சப்போஸ் டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ரோட்டீன் என்ன ஆகுதுன்னா அதனுடைய அந்த செகண்டரி, ட்ரெஷரி அண்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸை லாஸ் பண்ணிக்குது டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ சச் கெமிக்கல்ஸ். சில கெமிக்கல்ஸ் போடுறோம், யூரியா இல்லைனா பிஹெச் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், இல்லைனா அயனிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம மாற்றுறப்ப என்ன நடக்கும்னா அந்த லாஸ் த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்லேருந்து திரும்பி எங்கே வந்துடும், ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக மாறிடும், நார்மலாக வந்துடும். இப்போ ரப்பர் பேண்டெல்லாம் ஒரு 4-5 ரப்பர் பேண்டை டைட்டாக சுற்றி இப்படி கையில் போட்டு உருட்டுறப்ப எல்லாம் ஒன்றா வந்துடும். திருப்பி அந்த ரப்பர் பேண்டை டேபிள் மேலே தனித்தனியாக வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஒன்றா உருட்டு இந்த தனித்தனியாக வச்சுட்டோம்னா திருப்பி அது ஒரு பழைய நிலைமைக்கு தானாகவே மாறி திரும்பி ஒரு ரப்பர் பேண்டை தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இப்போ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸு ஒரு 4 வகையான பாலிபெப்டைடு செயின்ஸால் ஒன்றா சேர்ந்து ஒரு குளோபல் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா, இப்போ டெம்பரேச்சர் ஆல்ட்ரு பண்ணுறோம், இல்லை பிஹெச் ஆல்ட்ரு பண்ணுறோம், அயனிக் ஸ்ட்ரென்த் ஆல்ட்ரு பண்ணுறோம்னா அந்த ஷேப்லேருந்து உடஞ்சி ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக மாறிடும். அதை தான் நம்ம வந்து டீநேச்சுரலைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில இதுதான் டீநேச்சுரலைசேஷன்னா when protein is denatured its biological functions is also lost. இப்போ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சராக இருக்கும்பொழுது ஒரு ஹீமோக்ளோபின் அதோட ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது ஹீமோக்ளோபினுக்குள்ள ஃபங்க்ஷனும் பண்ணும். டெம்பரேச்சர் அதிகமானாலோ பிஹெச்சையோ இல்லை சில கெமிக்கல்ஸ்னாலேயோ அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுறப்ப அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் மாறிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நிறைய இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோட்டீன்ஸ் தெர்மல் டீநேச்சுரலைசேஷன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்லாம் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எக்கு தெர்மல் டீநேச்சுரலைசேஷன் பண்ணுறப்போ இப்படி ஆகிடுது. கெமிக்கல்ஸால் சால்ட் யூஸ் பண்ணுறப்போ டீநேச்சுரலைசேஷன் ஆகிடுது. எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் த மோஸ்ட் abundant பயோமாலிகுல்ஸ் இன் லிவிங் ஆர்கனிசம்ஸ்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ப்ளே எ வைட்டல் ரோல் இன் பயாலஜிக்கல் ப்ராசஸ். நம்ம உடம்புல நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எல்லா வகையான பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் கேட்டலைஸ்டு பை கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்டு என்சைம்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்குது, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், மெட்டபாலிசம் நடந்துக்கிட்டு இருக்குது, நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் உடம்புக்குள்ளே அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு முக்கியமாக கேட்டலிட்டிக்காக இருக்கிறது என்சைம்ஸ். ஆல் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன் சச்சஸ் கெரட்டின், கொலஜன்,
ஆக்ட் ஸ்ட்ரக்சரல் பேக் போன்ஸ். இப்போ நம்ம உடம்புக்கான அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்குறதே இந்த ப்ரோட்டீன்ஸ் தான். நம்ம உடம்புலேருந்து ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னாக்க நம்ம உடம்பு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லேயே இருக்காது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் மாலிகுல்ஸ், கெரோட்டின், ஹீமோக்ளோபின், கின்சின்ஸ், ஆர்கனசல்ஸ் in the cell and control the movement of molecule in and out of the cell. இந்த ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ முக்கியம்னு இந்த பாருங்கள். ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங்காக மாலிகுல்ஸாக இருக்குது. செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் அந்த ரியாக்ஷனுக்கு தேவையான மெட்டபாலிசத்துக்கு தேவையான பொருள்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸு பயன்படுது. ஆன்டிபாடிஸ், நம்ம உடம்புல டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆன்டிபாடிஸாக இந்த ப்ரோட்டீன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்ட் as மெசேஞ்சர்ஸ்னாக்க தகவல் பரிமாற்றத்துக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் பயன்படுது. இன்சுலின், குளுக்கோகான் control the glucose level in the blood. Proteins act as receptors that detect the presence of certain signal molecule and activate the proper response. இதை தான் நம்ம வந்து பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். நம்ம உடம்பு ஏதாவது ஒரு சிக்னலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த சிக்னலை டிடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தது மாதிரி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக நம்ம உடம்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீன் தான் அதில் முக்கியமாக அந்த வேலையை செய்யுது. ப்ரோட்டீன்ஸ் ஆக்ட் அஸ் ரிசெப்டார்ஸ். அந்த மாதிரி ஏதாவது நம்ம உடம்புக்கு இந்த சிக்னல் வருது, இப்போ உடம்புல இப்போ இந்த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மெட்டபாலிசம்லாம் சிக்னல் வரும்போது அதை ரிசெப்ட் பண்ணி கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒவ்வொன்று. இப்போ சாப்பிட்ட உடனே செரிமானத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா என்சைமும் போகணும். நம்ம சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் அது செரிக்கவே போகுதுனாக்கா அது என்ன எப்படி ஆகணும்னு நினச்சிப்பாரு. சாப்பிட்றப்பவே என்சைம் வந்துடுது. எப்படி என்சைம் வருது? அதுதான் சிக்னல். சாப்பிட்றது இந்த இது சாப்பாடுங்கிற உணர்வு உள்ளார போனவொடனே வாயில் எச்சி ஊறுது, தானாகவே எச்சில் வருது. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஸோ ஒரு சிக்னலுக்கு ப்ரோட்டீன் ரெசெப்டாராக இருந்து அதுக்கு தேவையான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸை கரெக்டாக நம்ம உடம்பு பண்ணுது. இதுக்கு முக்கியமாக ஒர்க் பண்ணுறது இந்த ப்ரோட்டீன் தான். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ஸ்டோர் மெட்டல்ஸ் சச் as அயன், ஃபெரிட்டின். நம்ம உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன் தான் இந்த மெட்டல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான பொழுது அந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். வீடியோஸை 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். பக்கத்தில் புக்கை வச்சுட்டு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.